கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மன்னிப்பே இல்லாத பாவம் நிறைய இருக்கு. ஆனால் மன்னிப்பே இல்லாத பாவத்தை குறித்து ஒன்றை நான் சொல்லுகிறேன். இதில் தாவீது ராஜாவை பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவரிடம் அவன் எவ்வளவோ உபவாசம் இருந்தும் ஜெபம் செய்தாலும் ஆண்டவர் அவனை மன்னிக்காமல் அவன் பிள்ளையை இறக்கச் செய்தார். பிறருடைய மனைவியையும் பிறருடைய கணவனையும் தொடுகிறவர்கள் ஆக்கினைக்கு தப்பான் என்று நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறருடைய மனைவியை இச்சியாது இருப்பாயாக என்று கட்டளையில் இருக்கிறது. இன்று எவ்வளோ பேர் துணிகர பாவம் செய்கிறார்கள். பிறருடைய மனைவி பிறருடைய கணவரிடம் கள்ளக்காதல், இச்சையோடு பார்ப்பது, அருவருப்பாக யோசிப்பது, இவர்கள் எல்லாம் தேவன் சொல்லுகிறது போலவே ஆக்கினைக்கு தப்பான். யாராவது மடியிலே நெருப்பை வைத்து கொண்டு சுற்றுவானா, நிச்சயம் அவன் எரிந்து விடுவான். தேவன் எரிச்சுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் கோபத்துக்கு யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. அவனவனுக்கு அவனவன் கிரியை தக்க தண்டனை அவனோடு கூட வருகிறது. கர்த்தருக்கு பயந்து உங்கள் பாவங்களை இன்றே உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். அவர் கோபத்துக்கும் தண்டனைக்கும் தப்பித்து கொள்ளுங்கள். பூமியில் இருக்கும்போது தான் இந்த வாய்ப்பு. நரகத்தில் போன பிறகு அந்த வாய்ப்பு இல்லை. எனக்கு அன்பானவர்களை இன்றே இப்பொழுதே மனந்திருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ.